வணக்கம் எல்லோரும். இப்போ நம்ம முதல்வர் விஜய் ஆட்சியில் இருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட பார்த்தீங்கன்னா மனசாட்சியின்படி உதயண்ணாவோட ஆட்சியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. அவரை புகழ்ந்து இந்த காணொலியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா சட்டமன்றத்தில் ஒரு நிமிஷத்துக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா சும்மா சார்பான பேச்சுகளோட அவருடைய உரையை தொடங்கி திமுகவை வழி நடத்திட்டு போயிட்டு இருக்க அவருக்கு விஜய் அவர்களுக்கு எவ்வளோ பேர் புகழ் மாலை செலுத்துகிறார்கள். நான் நம்ம உதயண்ணாக்காக ஒரு சின்ன கவிதை வித் யுவர் பர்மிஷன். ஓகே. சன்னாக பிறந்ததனால் இவர் சந்நிதி. சன் ரெண்டு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சந்நிதி. தென்னகத்தில் பிறந்தனால் தென்னிதி. திரளான அன்பு இவருக்கு இருக்கின்றதுனால திரள் நிதி அப்படிங்கிற ஒரு பேரும் வச்சுக்கலாம். குரல் கரகரன்னு இருந்தாலும் அட்ராக்டிவாக இருக்குன்றதுனால குரல் நிதி அப்படிங்கிற பேரும் அவருக்கு இருக்கு. பழைய சினிமா கான்ட்ரிபியூஷனுக்காக பழைய நிதி அப்படின்னு சொல்லலாம். அரசியல் புதுமையை புகுத்துவதால் புதிய நிதி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட இதயங்களும் குறிப்பாக பெண்களோட இதயத்தில் இடம்பெற்றிருக்க இதயநிதி, எங்கள் இளையநிதி அண்ணா உதயநிதி, உங்களுக்கு எங்களுடைய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். ஒரு 12வது சேஸ் அடிச்சு ஆரம்பிக்கலாம். யார் குடிக்கல இருந்தாங்க சேஸ் அடிங்க. யார் குடிக்கல உலகத்தில்? யாருங்க குடிக்கல? தொண்டை கரகரன்னு இருந்தால் சுடு தண்ணி வச்சு குடிக்க தான் செய்வாங்க. பாவம் தொண்டை கரகரன்னு இருந்தாலும் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த உங்களுக்கு எப்படி உதயநிதி கவிதையோடு ஆரம்பிச்சேன்னா கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி நாராசமாக இருக்கும்னு தெரியும். இருந்தாலும் இதோடைய நாராசமாக பார்த்தீங்கன்னா வயிற்றுலையும் வாயிலும் அடிச்சுட்டு இருக்க திமுக காரங்களை பற்றி தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கலான் இருக்கேன். பரந்தூரில் இப்போ பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தை கைவிட்டாலும் நிறைய அதற்காக கண்ணீர் வடிக்கிறது திமுகவில் பல பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்களே, அது என்ன மேட்ரு? அதை சொல்லுங்கள். இல்லை சரி, இது பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே பண்ணக்கூடியது தான். நீங்கள் என்னன்னா ஒரு ஏர்போர்ட் ஒன்றுத்த நீங்கள் கட்டுறீங்க, இல்லை ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏர்போர்ட்டை சுற்றி லேண்டு அப்படின்றதோடைய ப்ரைஸ் மேலே போகும். இப்போ நீங்கள் ஒரு க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்னு சொல்கிறோம் இல்லையா? க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்னா என்ன? இல்லை ஸ்டார்டிங்லேருந்து பேஸ்லேருந்து கட்டுறது தான் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட். அப்போ அந்த மாதிரி பேஸ்லேருந்து கட்டக்கூடிய ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, இது லேண்ட் அக்வயர் பண்ணுவாங்க. அப்படி வருது அப்படின்னாலே உங்களுக்கு பக்கத்தில் இருக்க லேண்டெல்லாம் ப்ரைஸ்லாம் மேலே போகும் அப்படின்றது இயல்பு. பிகாஸ் பர்பஸ் ஆஃப் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் என்னது? சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்கள் எக்கனாமிக்கலி பொருளாதார ரீதியாக அவங்க பயனடையணுன்றது தான் அதோடைய பர்பஸே. சரியா? ஸோ இப்போ நீங்கள் பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தேவநல்லி அப்படின்ற இடத்துல தான் அந்த ஏர்போர்ட் வந்திருக்கு, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்திருக்கு. நீங்கள் தேவநல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 20 வருஷம் முன்னாடி போயிருந்தீங்கன்னா தேவநல்லி பற்றி அவனும் கண்டுக்கவே மாட்டான். அது ஒரு இடமாவே நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்ற நியூஸ் வந்த உடனே அங்கே இருக்க ப்ரைஸ், லேண்ட் ப்ரைஸ் எல்லாமே ஏறிடுச்சு. உதாரணத்துக்கு கிளாம்பாக்கமே அப்படிதான். ஆஃப்டர் பஸ் ஸ்டாண்ட் வருது அப்படின்னாலே லேண்ட் ப்ரைஸ் ஏறுது. அப்போது நீங்கள் லேண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லேக்ஸில் இருந்தது க்ரோர்ஸ்க்கு போகுது. சரியா? அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே பணம் வச்சிருக்கிறவங்க போய் அங்கே போய் வாங்குவாங்க. பணம் வச்சுருக்கிறோம், அரசியல்வாதி தானே வச்சுருப்பான், அரசியல்வாதி வச்சுருப்பான், ரியல் எஸ்டேட்டு முதலைகள் இவங்கெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. இவங்க போய் லேண்டை வாங்குவாங்க. ஸோ அப்படி விற்க மாட்டோம், நாங்கள் எங்களோட லேண்டை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் அந்த லேண்டு ப்ரைஸோட பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா அவங்களோட லேண்டு நீங்கள் இன்றைக்கி ஏர்போர்ட் வருதுன்னு வைங்க, உங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லேண்டு ப்ரைஸு ஏகப்பட்ட மல்டிப்ளை ஆகும். அதாவது இப்போது சப்போஸ் ஒரு கிரவுண்டு இல்லை ஒரு ஏக்கர்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏக்கர் அங்கே உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் அங்கே தான் விலைன்னு சொல்ல வரல, உதாரணத்துக்கு சொல்கிறேன். 10 லட்சம் இருக்குன்னா அது அப்படியே 1 கோடி ஆகும். ஏன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் அப்படின்றதுனால நிறைய ஆக்டிவிட்டீஸ் வரும் அது சுற்றி அப்படின்றது. ஸோ ஒரு ஏர்போர்ட்ன்றது வெறும் இந்த ஏர்போர்ட் ஃப்ளைட் ஏறி போகிறது மட்டும் கிடையாது, அதை சுற்றி இருக்கக்கூடிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். இல்லைங்க, அது எனக்கு புரியுது. ஆனால் கொஞ்சம் ஓவராக அழுகுற மாதிரி திமுக காரங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு இது தனிப்பட்ட ரீதியில் ஒரு லாபம் போயிடுச்சேங்கிறதுனால ரொம்ப நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. இந்த ஏர்போர்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ஏடிஎம்கே இதில் சொன்னாலும் ஏடிஎம்கே பீரியடில் இருந்தாலும் கூட ஒரு ஆட்சியில் அவங்க தானே இருந்தாங்க. அவங்க ஆட்சியில் இருந்த அந்த பீரியடில் தானே இது மெஜாரிட்டியாக அந்த லேண்டெல்லாம் எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க ஆளுங்க வாங்கியிருப்பாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதனால இவங்க அழகாங்கன்னு கூட வச்சுக்கலாம். இவங்களுக்கு திமுகவுக்கு உண்மையிலேயே அப்படியே வளர்ச்சியின் மீது மிகப்பெரிய அளவில் பற்று இருக்கும் அப்படின்னா நீங்கள் 8 வழி சாலைக்கு எதிராக போராடி இருக்கக்கூடாது. சேலம் எக்ஸ்பிரஸ் காரிடார் அது ஒரு கனவு திட்டமாக கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு எதிராக நீங்கள் போராடி இருக்கக்கூடாது. அதுக்கு எதிராக போராட்டக்காரர்களை தூண்டி விட்டுருக்கக்கூடாது.
நீங்கள் கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இது சி சண்முகண்ணன் கூட இதை பேசியிருப்பார், இதை பற்றி சட்டமன்றத்தில் பேசியிருப்பார். அதிமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அத்தனைக்கும் ஒரு எதிர்ப்பு, கண்ணை மூடிக்கிட்டு போராட்டம், அந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் வேற. இதை ஆதவ் அர்ஜுனா சட்டமன்றத்தில் பதிவு பண்ணுறாரு. ஆதவ் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணுறாரு. என்ன பதிவு பண்ணுறாரு? இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இது என்ன போராட்டம்லாம் அப்போ நடத்தினீங்களே, நான் அவங்க கூட தானே இருந்தேன், நம்மலாம் சேர்ந்து தானே பண்ணோம், எத்தனை போராட்டத்தை நம்ம ஸ்பான்சர் பண்ணணும்னு பொருள்பட சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? சிஏஏலேருந்து ஆரம்பித்து நீங்கள் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை போராட்டத்துக்கும் திமுக ஸ்பான்சர் பண்ணுது. அதில் இருந்த அருள் அப்படின்றவரை பற்றி குறிப்பிடுறாரு. அந்த அருள் வந்து திமுக மேடைகளில் ஏற்றி ஸ்டாலின் வந்து அந்த மேடையில் இவரோட நிற்கிற மாதிரிலாம் வச்சு அப்போது அவ்வளவும் பேசிட்டு, அதே ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த உடனே அதே அருளுக்கு எதிராக மேல்மாவில் திருவண்ணாமலையில் அந்த பகுதியில் அந்த இண்டஸ்ட்ரியல் ஜோன் வரத்துக்கு எதிராக போராட்டம் செய்த விவசாயிகள் மீது நீங்கள் போடுறது என்ன? விபச்சார வழக்கு போட்டிங்க. இந்த அருள் மேலே குண்டர் சட்டம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஐ டோன்ட் ரிமெம்பர், பட் ஏதோ ஒரு இது போட்டாங்க, தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படின்னு உள்ளே வச்சாங்க. இப்போ ஏன் இதை நான் குறிப்பிட்றேன்னா, சரி ஏர்போர்ட் வரணும் வரக்கூடாது அப்படின்றதுல ரெண்டு கருத்துக்கள் இருக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் ஏர்போர்ட் அவசியம், சரியா? நீங்கள் 6000 கோடி 6000 ஏக்கர், அந்த 6000 ஏக்கரில் இந்த ஏர்போர்ட் வருதுன்னு வைங்களேன். 6000 ஏக்கர் நீங்கள் சென்னையில் சிங்கிள் பார்சலாக எங்கேயுமே லேண்டு பார்சலாக நீங்கள் எங்கேயுமே வந்து நீர்நிலைகள் இல்லாத இடமே நீங்கள் பார்க்க முடியாது. எப்படி எங்கே பார்ப்பீங்க? சென்னையிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா வயக்காடு இதெல்லாம் இருக்கும், சரியா? சென்னைக்குள்ளே இடம் கிடையாது. அப்போ சென்னைக்கு வெளியில் தான் நீங்கள் எடுத்தாகணும். அப்போ சென்னைக்கு வெளியில் நீங்கள் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நீங்கள் எங்கே ஐடென்டிஃபை பண்ணாலும் இந்த பிரச்சனை வரப்போகுது. பட் இருந்தாலும் முதலமைச்சர் வந்து அவர் தனிப்பட்ட இதில் அவர் எடுத்துக்கிறாரு, இதை பர்சனலாக எடுத்துக்கிறார். நான் உத்தரவாதத்தை கொடுத்தேன், நான் பரந்தூருக்கு போனேன், அவர் முன்னின்று நடத்திய முதல் போராட்டம்னு நினைக்கிறேன், நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு நான் உத்தரவாதம் கொடுத்துருக்கின்றதுனால என் வார்த்தைக்கு மரியாதை அப்படின்றத அவர் முன்வைக்கிறார். இப்போ அதை அவர் சொல்லாமல் தேர்தலை சந்திக்காமல் அவர் வந்து இதை செஞ்சுருந்தார் இல்லை செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா நீங்கள் பேசுறதெல்லாம் ஓகே. ஏன்னா நானும் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். ஐ எம் சப்போர்ட்டிங் பரந்தூர் அந்த ப்ராஜெக்ட்டை சப்போர்ட் பண்ணுறவங்க நீங்கள். பட் இவர் வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து என்ன மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்களே. தேர்தலுக்கு முன்னால் போயிட்டு அவர் போய் சொன்னார்ல பரந்தூர் நிறுத்தப்படும் சொல்லிட்டு தானே போனார் மக்கள்கிட்ட, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, இப்போ இது வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு திருப்பியும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் பேசுகிறாங்க. அதே குறித்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ஐ டோன்ட் பிலீவ், சரியா? ஆனால் இந்த லேண்டை நீங்கள் கையகப்படுத்தியதை நீங்கள் திரும்பி கொண்டு போய் விவசாயிகள்கிட்ட கொடுக்குறது அப்படின்றதுல நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ஸும் இருக்குது, சரியா? ஸோ அதை நீங்கள் வேற ஒரு பர்பஸ்க்காக பயன்படுத்த போகிறீங்கன்றதுலையும் சட்ட சிக்கல்கள் இருக்குது. இப்போ என்ன குரல்கள் எழுப்புதுன்னா, இப்போ ஏர்போர்ட் மட்டும் வேணாம்னு சொல்லிட்டுங்க, இண்டஸ்ட்ரீஸ் வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க, அது மட்டும் நீர்நிலையை கெடுக்காதான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது ஒரு புது பிரச்சனையாக உருவாக போதா? இது அது கண்டிப்பாக சட்ட சிக்கல்கள் உருவாக போகுது, பிரச்சனை கோர்ட்டுக்கு போவோம். இது முதலமைச்சர் சொல்கிறாரு, மக்கள் ஏற்றுக்கிறாங்க, இது நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு பரந்தூரில் ஏர்போர்ட் வரணும் தான், ரைட்? ஐ பிலீவ் தட் ஓகே. திமுககாரன் இந்த அயோக்கியத்தனம்லாம் பண்ணான்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏர்போர்ட் அப்படின்றது அது அவசியம். நீங்கள் நீங்கள் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போங்க, நீங்கள் ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு போங்க, ஷம்ஷாபாத்தில் இருக்குது ஹைதராபாத் ஏர்போர்ட்டு. அது வந்து ஏர்போர்ட் வந்த புதுசில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒத்தையடி பாதை மாதிரி போகணும். அந்த ஏர்போர்ட் நல்லா இருக்கும், போகிற வழியில் ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும், அப்படியான ஒரு இடம். ஆனால் அந்த இடத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அது ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் அடைஞ்சிருக்க க்ரோத் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எக்கனாமிக்லேயே அவங்க ப்ராஸ்பர் ஆகிறாங்க. சென்டிங் வித் தேவநல்லி ஏர்போர்ட் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் தேவநல்லினா அது நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம், நாங்கள் பார்த்துருக்கோம், சரியா? இன்றைக்கி எப்படி இருக்குது அது அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஏன் நீங்கள் மீனம்பாக்கம் எடுத்துக்கோங்களேன், ஏர்போர்ட் வரதுக்கு முன்னாடி அந்த 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 பகுதி எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்குன்றது பாருங்கள். ஓகே. ஸோ அவசியமான அவங்களும் ஒத்துக்கிறாங்க, அரசாங்கமும் ஒப்புக்கொள்கிறது ஏர்போர்ட் அவசியம் அப்படின்ட்டு. இது பரந்தூரில் தான் வேணுமா அப்படின்னா அது வந்து நிறைய ஸ்டடி பண்ணி இதை பற்றி நிறைய ஆய்வுகள் நடத்தி அதுக்கப்புறம் தான் அதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. பட் அது வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் முடிவெடுக்கிறாருன்னா அது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. நீங்கள் வந்து ஒரு ஏர்போர்ட்டை நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ண வேண்டாம், நீங்கள் போய் சட்டமன்றத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு அந்த இடத்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இருந்தாலே
வராது. வராது. டிட்கோவோட கட்டுப்பாட்டில் தான் அது இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் தி இடம் சரியா கையகப்படுத்தப்பட்டிருக்க இடம் வந்து டிட்கோவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. டிட்கோவோட கண்ட்ரோலே வச்சுருந்தா என்ன பண்ண முடியும்? புரியுது. இப்போ இன்னொரு விஷயமும் திமுகவை சம்மந்தப்பட்டு எங்கேருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஜித் தீப்கே வந்து விஜய் அவர்கள் குறித்து வந்து ஒரு கருத்தை ஒன்று சொல்கிறாப்புல. அதாவது மாணவர்கள்லாம் போராடுவோட அப்போ வந்து உடனே தாவேக்காக்காரங்களாம் வந்து இங்கேருந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அபிஜித் தீப்கே வந்து திட்டிகிட்டே இருக்காங்க. அதற்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேடையில் சிறந்த முதல்வர்களில் 3 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களையும் வந்து சொல்கிறாரு. அவர் பண்ண ரிஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் பற்றி வந்து சொல்கிறாரு. ஸோ பேசிக்லி என்ன இப்போ வந்து செய்தின்னு சொல்ல முடியாது, வாய் வார்த்தையாக நிறைய பேர் பேசிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, 100 கோடி ரூபாய் வந்து சிஜேபிக்கு வந்து டிஎம்கே தந்திருக்காங்க. ஏன்னா தனியாக டிவிக்கு எதிர்கொள்ள முடியலன்றதுல அந்த ஜென்சி வைபை அறுவடை பண்ண பார்க்குறாங்க. ஸோ சிஜேபியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து டிவிகேக்கு ஒரு தலைவலியாக கொண்டதுக்காக டிஎம்கே போட்டிருக்க ஒரு மாஸ்டர் பிளான் இது. அதனால தான் புகழ்றான்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்க. நீங்கள் அபிஜித் தீப்கே போன்றவர்கள்லாம் வந்து என்னென்னா, அவங்களுக்கு தமிழ்நாடு மேலே மேப்பில் எங்கே இருக்குன்னு காமிக்கிறதே கஷ்டம் சரியா. 2வது அவர் ஸ்டாலினை பற்றி சொல்கிறாங்கன்னா, இவங்க கொடுத்த பில்டப் தான் அது. இவர் சொன்ன 3 முதலமைச்சர் சொன்னார். கெஜ்ரிவால், ஸ்டாலின், பினராயி விஜயன் 3 பேரும் ஒத்து போனாங்க சரியா. ஏன் மக்கள் நிராகரித்தாங்க? இப்போ கேரளா மக்களுக்கு தெரியாது அது அபிஜித் தீப்கேக்கு தெரியுமா? தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாது அபிஜித் தீப்கேக்கு தெரியுமா? டெல்லி மக்களுக்கு தெரியாது அபிஜித் தீப்கேக்கு தெரியுமா? எல்லாம் சும்மா நீ அமெரிக்காவில் இருந்த, நீ அங்கேருந்து நீங்கள் வந்து இறங்கிட்டு யாரோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க, நீ உட்காந்துட்டு நீ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க சரியா. அது ஆம் ஆத்மி கட்சி என்ன பண்ணிச்சோ அதே மாதிரி தான் நீ பண்ணணும்னு பார்க்குற. ஓகே, நான் அது டிஃப்ரெண்ட் டாபிக், நான் அதுக்குள்ளே போகிறது. பட் நீங்கள் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு நம்ம சொல்கிறோமே, இப்போ திமுக வந்து 100 கோடி ரூபாயை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறாங்கன்னு நீ அவனை கொண்டு வந்து திருப்பி வளர்த்து விட்டு அவங்க ஒரு பிரச்சனையாக வந்து இறக்கிறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. அவங்க அதை பண்ணுவாங்களா அப்படின்னா எந்த அரசியல் கட்சியும் அதை செய்யாது. ஸோ அதை ரூல் அவுட் பண்ணுறீங்க? அதை நான் கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் பண்ணுறேன். ஏன்னா திமுகவே க்ளூலஸாக இருக்காங்க. அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இவரும் ஜென்சி நீங்கள் திரும்ப திரும்ப அதுதான் தப்பு பண்ணுறீங்க. ஜென்சி அதனால தான் விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்றது தவறான ஒரு பார்வை. ஏன்னா எல்லா தரப்பினரும் எல்லா வயதிலும் இருக்கக்கூடியவர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க விஜய்க்கு. இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. திமுகவும் புரிஞ்சிக்கல, அதிமுக புரிஞ்சிக்கிட்டா நல்லது. திமுக புரிஞ்சிக்கல, ஏன்னா ஜென்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதனால தான் நீங்கள் தோற்று போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. நீங்கள் தோற்றதுக்கு காரணம் உங்களுடைய ஆட்சியுடைய அவலங்கள். ஓவராலாக தெர் வாஸ் ஒரு உங்கள் ஆட்சி மீது கோபம் இருந்தது. அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க உங்களை சுற்றி இருந்தவர்கள் தவறிவிட்டார்கள். இதுதான் உண்மை. அதை அறுவடை செய்ய அதிமுக தவறிவிட்டது. இதுவும் உண்மை சரியா. அப்போ இது உங்களுடைய ஃபெயிலியர், திமுகவுடைய ஃபெயிலியர். அவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் அவ்வளவு மோசமாக இருந்தது. அதிமுகவுடைய ஃபெயிலியர் அதை சரியாக முறையாக ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்க தவறிவிட்டது. முயற்சி பண்ணாங்க, பட் மக்கள் அதில் இம்ப்ரெஸ் ஆகலை சரியா. அப்போது இந்த 2மே வேண்டாம் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணி தான் அவர் வந்திருக்கார். இவங்க 2 பேரையும் தோக்கடிச்சிட்டு வரல விஜய், அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிமுகவுடைய சப்போர்ட்டராக என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. என்னால் அதை உள்வாங்க. முதல்ல நீ உள்வாங்கணும். நீ ஏன் தோத்தேன்னு உள்வாங்கினா தானே மற்றதெல்லாம் வரும். அப்போ திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு இந்த உணர்வே வரல. ஏதோ ஜென்சி வந்தாங்க, ரீல்ஸ் போட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க, இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ இவங்க பொற்கால ஆட்சி கொடுத்தா மாதிரி அந்த பொற்கால ஆட்சியை மக்கள் நிராகரித்து விட்டார்கள்ன்ற மாதிரி இவங்களே ஒரு கனவு உலகத்தில் இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் அவங்க ரியாலிட்டிக்கே வரல. அதுக்குள்ளே இன்னொரு பூதத்தை உருவாக்குறதுக்கு அவங்க துணி வாங்கலான்னா கண்டிப்பாக மாட்டாங்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தங்களுடைய வாக்கு வங்கியை இழந்து விட்டார்கள். யாரை வந்து இவ்வளோ நாட்கள் இவங்க வந்து அப்பீஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மைனாரிட்டிஸையும் இழந்துட்டாங்க. இப்படி எல்லாரையும் இழந்துட்டு இவங்க எப்படி தேர்தலை எதிர்கொள்வது, அடுத்து வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்வது அப்படின்றதெல்லாம் அவங்க இருக்காங்க. அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்கனைசேஷன் மொத்தமாக மாற்றணும்னு பார்க்குறாங்க. நீ என்ன மாற்றினாலும் மாவட்ட செயலாளர் இந்த வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா மாவட்ட செயலாளர் பையனை கொண்டு வருவான், இல்லை ஒய்ஃபை கொண்டு வந்து பதவியில் வைப்பான். இதான் நடக்க போகுது சரியா. அப்போது இந்த ஆர்கனைசேஷனே மொத்தமாக மாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குது. அதை செய்யாமல் அவர்கள் இதையெல்லாம் போய் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ கொண்டு போய் பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏன்னா தேர்தல் எதுவும் வரலையே. இல்லை அப்போ அந்த சிஜேபி பற்றி ஏன் வந்து இவ்வளோ பேச்சு இருக்குது, இவ்வளோ ஒரு ரூமர் ஏன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க? சரி, அவங்க சிஜேபி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க உள்ளே வரணும்ன்ட்டு. அவங்க ட்ரை பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அங்கே என்ன யார் கிடைப்பாங்க, ஆள் கிடைப்பாங்கன்றதை எடுத்து வச்சு ட்ரை பண்ணுவாங்க. ஆம் ஆத்மியும் ட்ரை பண்ணாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய தன்மையோடு இருக்கக்கூடிய கட்சிகள். பிஜேபியாலே உங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது.
தமிழ்நாட்டுடைய தன்மை புரிந்த கட்சி தான் இங்கே வந்து கால் இல்லை, ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே இருக்க யூடியூபர்ஸ் நிறைய பேர்கிட்ட சிஜேபி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா மூலியமா அணுகலான்னு பார்க்குறாங்க போல. ஏதோ ஒரு முன்னெடுப்பு நடக்கிற மாதிரி தான் தெரியுது. அது நடக்கும். பட் தமிழ்நாடுடைய தன்மை இல்லாமல் அது வந்து அது ஏற்பே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் ஜனதா பார்ட்டி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இந்தியா முழுக்க இருந்தது. தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இல்லையே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காரு அப்படின்னு அவரை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் தமிழ்நாட்டின் அடையாளமாக பார்க்கப்படுகிறார். சரியா? நீங்கள் தமிழ்நாட்டின் அடையாளமாக காங்கிரஸ் கட்சியை கூட சொல்லலாம். தேசிய கட்சி எப்படி எவ்வளோ நாள் ஜெயிச்சது, இல்லை இன்னி வரைக்கும் எப்படி அங்கே இருக்குது அப்படின்னா, காங்கிரஸுடைய நீங்கள் புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் உருவாவதற்கு காரணமே முக்கியமான காரணம் ரெண்டுன்னு சொல்லலாம். ஒன்று பெங்காலில் வந்த அந்த இந்த பஞ்சம், அதுக்கு அடுத்தது மദ്രാஸ் மாகாணத்தில் வந்த பஞ்சம். இது ரெண்டும் தான். அதுவும் மദ്രാஸில் வந்த பஞ்சம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது, கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக இருந்தது காங்கிரஸ் உருவாவதுக்கு. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் ஃபஸ்ட்டு செஷன் இருக்குது பாருங்கள், முதல் மாநாடு. மாநாட்டுக்கு அதிகமான டெலிகேஷன் எங்கேருந்து போனாங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து தான் போனாங்க. ஸோ நம்மளுடைய காங்கிரஸுடைய உருவானதே பார்த்திங்கன்னா இங்கே இருந்தால் உருவாகுது. அனிபெசன்ட்லேருந்து இவங்கெல்லாம் தான் கொண்டு வந்து அதை உருவாக்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ அது எல்லாமே இந்த பகுதியிலேருந்து தான் அது உருவாகுது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து தன்மை வந்து நம்ம தமிழ்நாட்டை தெரிந்து கொண்டு அந்த தன்மையிலேருந்து அது உருவானது அப்படின்றதுனால தான் அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மவுசு இருந்தது. அதையும் திமுக வந்து அழிக்க முடிஞ்சது. அது திமுகவால் தான் பண்ண முடிஞ்சது தவிர வேற ஒரு பார்ட்டியால் பண்ண முடியல. இப்போ பிஜேபியே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நீங்கள் மோடி அவர்கள் மீது இருந்த வெறுப்பு அப்படின்றது இப்போ இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. பட் அப்படி இருக்கும்போது தான் பிஜேபியை ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க கால் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா இந்த ரீசன் தான். இந்த தமிழ்நாட்டுடைய தன்மை சிஜேபின்ற பார்ட்டிக்கு என்ன இருக்கும்? கரெக்ட். இப்போது இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, பிஜேபி வந்து ஒரு 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 ஜோசப் விஜய் அப்படிங்கிறவர் வந்ததுனால எப்போவுமே வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க தாக்கிறதுக்கு, இன்னொரு திமுக மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அதிசயமாக டிவிகேவும் பிஜேபியும் நல்லா இணக்கமாக போகிற மாதிரி இருக்குது. பிஜேபி தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டிவிக்கு எங்கள் ஆளணும்னு நினைக்கிற மாதிரி தெரியுது. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இதில்? பிஜேபி பற்றி அவங்களுக்கு என்னங்க இருக்குது லூஸ் பண்ணுறதுக்கு? சரி, அவங்க தமிழ்நாட்டில் லூஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் பொறுத்திருக்கோம் அவங்களோட ஸ்டேக்ஸ் எதுவுமே கிடையாது. சரி, அவங்களுக்கு வந்து திமுகவோட கூட்டணி போகிறது அப்படின்றது ஒரு பக்கம். திமுகவோட கூட்டணி போகிறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? இப்போ இந்த 22 எம்பிக்கள் தான் இருக்கா, அது எப்படி இருந்தாலும் அவங்க ஆதரவு கொடுக்க போகிறாங்க. மானாவரியான கேஸை வாங்கி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க அதை வச்சு அவங்க சப்போர்ட்டை வாங்கிக்கலாமே. திமுகவோட கூட்டணி போக வேண்டிய நிர்பந்தம் பிஜேபிக்கு ஏன் ஒரு பெட்டா வந்து டீல் பண்ணுறாங்க டிவிகேவை பிஜேபி? நீங்கள் திமுகவை நகர்த்தவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் நகர்த்திருக்காருல ஒருத்தர், அவரையே நம்ம பகச்சிக்கணும் அப்படி பார்க்குறாங்க. அப்படித்தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் ஒரு பிரதமர் வேட்பாளராக வந்து ரொம்ப ஓப்பனாகவே வந்து டிவிகேலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வரவேற்பாங்க. ஏன்னா அவங்க ஏன் வரவேற்பாங்க அப்படின்னா, ஏன்னா அது அவங்களுக்கு டேமேஜ் இல்லை. கரெக்டாக அவங்களுக்கு டேமேஜ் இல்லை, ராகுல் காந்திக்கு டேமேஜ்ன்றதுனால அது அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலி அவங்க சரி சொல்லிட்டு போங்க. ரொம்ப நாளாக இலவு காத்த கிளியா ஒருத்தர் இருக்காரு, அவர் தொடர்ந்து இன்னும் 15 வருஷம் காக்க வைக்கிறதுக்காக நீ வந்திருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்களா? உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நீங்கள் உருந்து கவனிச்சிங்கன்னா 2014 செல்வி ஜெயலலிதா தன்னை ஐம் ஆல்சோ மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரியா? அதை பிஜேபி கடுமையாக எதிர்க்கலை. இங்கொன்றும் அங்கொன்றுமா விமர்சனங்கள் வச்சுருப்பாங்களே தவிர்த்து கடுமையாக எதிர்க்கலை. ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்திருக்கா இது அப்போ அங்கே ஆல்டர்னேட்டிவ் சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ ப்ரொஜெக்ட் பண்ணுறதுலேருந்து அந்த ஸ்டேட் வெளியில் வந்துடுதுல்ல, அதனால அவங்க அதை பற்றி கவலைப்பட போகிறது. ஓகே, இப்போது என்ன நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா வந்து சட்டமன்றத்தில் நிறைய குளறுபடிகள்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுற ஒருத்தராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து அவ்வளோ அதை பற்றி பேச மாட்டாங்க, பேச பொருளாகவும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே எப்படி சட்டமன்றத்தை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களோ, அரசியல் நகர்கள் வந்து எல்லாருமே வந்து கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து ஒரு சபாநாயகரை வந்து புகழ்றது அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா வந்து இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு நடக்கிற மாதிரி வந்து விஷயமா பார்க்குற ஒரு பேசு பொருளாக இருக்கிறத நான் வந்து பார்க்குறேன். அதை நீங்கள் சபாநாயகருக்கு வந்து இப்போ இருக்க சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சபாநாயகர் வந்து லைவ்ல சபாநாயகர் அங்கே உண்மையான கதாநாயகர் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிறார். நீங்கள் சிஎம் மேலே இருக்கக்கூடிய பார்வையை விட சபாநாயகர் மேலே இருக்கக்கூடிய பார்வை அதிகமாக இருக்குது. சரியா? ஒன்று. ரெண்டாவது, அவருக்கு இருக்கக்கூடிய இதில் பிரச்சனை அப்படின்றதையும் பார்க்கணும். என்னென்னா லைவ் போகுது. நீங்கள் எதையாவது அவை குறிப்புலேருந்து நீக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலைன்னு வைங்களேன், அப்படி சொல்லலை அப்படின்றதும் பதிவாகுது இல்லை? ஆமாம்.
ஸோ அவர் மேலே ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகும். ஓ ஓகே. ஸோ ஆக்சுவலாக ஒரு கத்தி மேலே நடக்கிறது தான் அது. இப்போ நீங்கள் திமுக சொல்கிறாங்க இல்லையா, ஏங்க நீங்கள் வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கிங்கன்னு சொல்லிடுறீங்க, ஆனால் அதெல்லாம் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிடுறாங்கன்ட்டு. அது திமுகவுக்கு தானே பொருந்தும். கரெக்ட். சபாநாயகர் தவறான ஒரு இதை கொடுத்தாருன்னு வைங்க, அவை குறிப்பிலேருந்து நீக்கலை இல்லை நீக்க சொல்கிறாருன்னு வைங்க, அப்போது உடனே என்ன ஆகும், சபாநாயகர் மேலே ப்ரிவிலேஜ் மோஷன் பண்ணுறதுக்கு அதுவே ஆதாரமாகிடும். அந்த ஒரு காரணத்தினால அவர் ரொம்ப இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக அவர் இருக்கார். ஹவ் வில் யூ ரேட் ஹிம்? நல்லா பண்ணுறாருன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அவருடைய வேலையை அவர் செய்கிறார். முன்னாடி அந்த ஐஸ் ஃப்ரூட் அப்பாவோட இது மச் பெட்டர் தான். அதனால தான் கேட்குறேன், நல்லா பண்ணுறாரா இல்லைன்னு. ஏற்கனவே ஒருத்தர் மச் வந்து பெட்டர். ஏன்னா நான் பார்த்ததுல ரொம்ப சிறந்த சபாநாயகர் அப்படின்னு காளிமுத்து அவர்களை சொல்லுவேன். ஆமாம், சீமான் அவர்களுடைய மாமனார். அவரை காளிமுத்து அவர்களை நான் சொல்லுவேன் ரொம்ப நல்ல சபாநாயகர் அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் நல்ல சபாநாயகராக இவர் இருக்கார். தனபாலும் இருந்தார். பட் அவர் நம்ம நிறைய லைவ்லாம் பார்க்கல இல்லை. ஸோ பட் இவர் வந்து நல்ல ஒரு சபாநாயகராக இருக்கார். நம்ம ஜனநாயகத்தின் விந்தை என்னன்னா, ஒரு பெரிய ஸ்டார் முதல்வராக இருக்கிற எல்லாரும் ஒரு முகத்தை பார்க்க தான் சட்டசபையே பார்க்குறாங்க. ஆனால் அதிகமாக ஒருத்தருக்கு வந்து வெளிச்சம் இருக்குன்னா அது வந்து ஜேசிடி பிரபாகரன் தான். அரசியல் வாழ்க்கை கடைசி கட்டத்தில் யார் யாருக்கு என்னென்ன பரிசு கொடுக்கும், என்ன எடுக்கும்ன்றதே தெரியாது. நோ லாஸ்ட் டே இன் பாலிடிக்ஸ் ஃபார் அ பொலிட்டிஷியன் அப்படின்ற மாதிரி. இப்போ பன்னீர்செல்வத்துக்கு பாருங்கள், திமுகவில் அவ்வளோ பேர் இருக்காங்க, பன்னீர்செல்வத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பின்னாடி. சரியா? அப்போ ஏன் அது சரி, பன்னீர்செல்வத்துக்கு அந்த முக்கியத்துவம் அதிமுகவில் கூட இருந்திருக்காது. இப்போ நான் சொல்கிறது அவர் ஓரங்கட்டப்பட்டு அந்த காலகட்டங்களில் சொல்கிறேன். அப்போ என்ன அது, பன்னீர்செல்வம் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு அவர் வந்து எதுக்கும் லாயக்கில்லைன்னு வைக்கப்பட்ட ஆளை இப்போ திமுக எடுத்து கொண்டாடக்கூடிய நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு. ஸோ தெர் இஸ் நோ லாஸ்ட் டே இன் பாலிடிக்ஸ் ஃபார் அ பாலிட்டிஷியன். ஒரு நைஸ் டிஸ்கஷன். இஷ்யூஸும் பேசியிருக்கோம், என்ன நடக்குது அப்படிங்கிற ட்ரெண்ட்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்ட பதிலாக சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.